உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தனி மனித ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய நன்னடத்தை, இது மூலியமாக தான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்புங்கிறது கிடைக்குங்கிறத முதல்வர் தன்னுடைய ஸ்பீச்சிலே கொடுத்துட்டாருங்க. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் தங்களுடைய சரியான நடவடிக்கை மூலமே சமூகம் நல்ல சமூகமாக மாற முடியும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த சமூகம் நல்ல சமூகமாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ஸ்கூலுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போக முடியாது. அவன் 1வது 2வது படிக்கும் போதுலேருந்தே அவனுக்கு தேவையான மாரல், அவனுக்கு தேவையான நன்னடத்தை, அவனுக்கு தேவையான பாதுகாப்பு, அவனுக்கு தேவையான சுய கட்டுப்பாடு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அறிவியல் சொல்லிக் கொடுக்குறாங்க, புவியியல் சொல்லிக் கொடுக்குறாங்க, வரலாறு சொல்லிக் கொடுக்குறாங்க, கணிதம் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னான வகுப்புகளோ சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ ரீதியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுதான்னா சொல்லிக் கொடுக்கப்படல. ஏன் சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்ணும், எதுக்காக சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படுதா? ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. பாதுகாப்பு, நீ வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், சாலையில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு கடைக்கு போனாலோ ஒரு பேங்க்குக்கு போனாலோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போனால் நீ எப்படி பாதுகாப்பும் மரியாதையுமாக பிறருக்கு உன்னால் பிரச்சனை இல்லாமல் உன்னுடைய சுதந்திரத்தை எப்படி நீ அனுபவிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. போதை, இது எதுக்காக உனக்கு தேவை, நீ இதை எதுக்கு தொடணும், இதை எதுக்கு பயன்படுத்தணும், இதில் என்ன கேடு இருக்குது, உன் உடம்பை இது என்ன பண்ணுது, உன் மனதை இதை என்ன பண்ணுது, நீ இதை சாப்பிட்ட பிறகு நீ என்ன சூழ்நிலை அடைகிற, இப்படிங்கிறத மிக தெளிவான விளக்கத்தில் அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா செல் பயன்பாடு. இந்த செல் பயன்பாட்டில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, மிக மோசமான விஷயங்கள் இருக்குது, மிகச்சிறந்த விஷயங்களும் இந்த செல்லில் தான் இருக்குது. உலகமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இதை பயன்படுத்த வேணான்னு சொல்கிறத விட எப்படி பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், இதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத அவனுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா அவனுக்கு இந்த செல்லு கெட்ட எண்ணங்களை நோக்கி செல்லாமல், அவனுடைய மனமோ உடலோ கெட்ட எண்ணங்களை கெட்ட செயல்களை தேடி செல்லாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக அவனுக்கு திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படிங்கும் போது அவன் நிச்சயமாக கெட்ட செயல்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்ல செயல்களை தேடி ஓடிக்கொண்டே இருப்பான். அப்படிங்கும்போது இந்த சமூகமே நல்ல சமூகமாக மாற்றமடைய வாய்ப்பு இருக்குது. இது செய்யணும்னா நீங்கள் நேராக ஸ்கூலுக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே இதுக்கான வழியே கிடையாது. நன்றி உறவுகளை. பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை.